இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வந்துட்டியா? என்னாச்சு மாமா? நான் பக்கத்துல வந்து நின்னது கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனையில இருக்கீங்க? ஜனங்க மத்தியில் நம்ம கம்பெனிக்கு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் அம்மா மேலேயும் நம்ம கம்பெனி மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்லேருந்து அம்மாவை எப்படி காப்பாத்துறது, அவங்க நிரபராதின்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க மாமா. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் மறுபடியும் தர்மமே வெல்லும் சொல்லுவாங்க. இப்ப அதே மாதிரி நிலைமை தான் அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து அம்மா நிரபராதின்னு வெளியே வரதா போறாங்க. நீ மட்டும் சரியான நேரத்தில் அந்த பெயில் ஆர்டர் கொண்டு வந்து கொடுக்கலனா அம்மா அரெஸ்ட் ஆகிறத தடுத்து நிறுத்திருக்கவே முடியாது. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன மாமா இது? நான் ஏதோ மூணாவது மனுஷி மாதிரி எனக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. ஓய், சரி ஓகே, தேங்க்ஸ் சொன்ன தப்பு தான். பேபி ஃபுட் ப்ராடக்ட்ஸோட ப்ரொடக்ஷன், பேக்கிங், டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாத்துக்கும் நீங்கள் 3 பேர் தான் பொறுப்பு. டிவியில் நியூஸ் பார்த்தீங்கல்ல, அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சார், மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்டது நம்ம கம்பெனி ப்ராடக்ட்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன சொல்றதுன்னு தெரியல சார். கண்ணை மூடுனா பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் தான் கண்ணு முன்னாடி தெரியுறாங்க. ரொம்ப கொடுமை சார். நீங்கள் வேதனைப்படுறதுல உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்குன்னு புரியுது. ஆனால் இது நடந்தது நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணதால. ப்ராடக்டை தயார் பண்ணுறதுலேருந்து பேக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் 3 பேரும் தான் பொறுப்பு. ஸோ தப்பு எங்கே நடந்திருக்கு, யாரால நடந்திருக்குன்னு எனக்கு தெரியணும். நீங்கள் எங்களை சந்தேகப்படுறீங்களா சார்? பொதுமக்களும் போலீஸும் நம்ம கம்பெனி மேலே சந்தேகப்பட்டு என் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை. அம்மா நிரபராதி நிரூபித்து அவங்கள இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணும். உங்களுக்கு தெரியாம, உங்களோட சப்போர்ட் இல்லாம இந்த மாதிரிலாம் நடந்திருக்க சான்ஸ் இல்லையே. உண்மையை சொல்லிடுங்க. இது தெரியாம நடந்தது தப்பா இல்ல தெரிஞ்சே நடந்தது தப்பா? தப்பு எப்படி நடந்திருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வழி இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீங்கள் இப்படி சந்தேகப்பட்டு கேட்குறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார். இத்தனை வருஷமா உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேனே, என் மேலே ஏதாவது ஒரு சின்ன ரிமார்க் இருக்கா சார்? இல்லை யாராவது என்னை பற்றி உங்ககிட்ட அன்அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா சார்? என் மேலே எப்படி சார் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு? மேடம் சொல்லுங்க மேடம். டிவில நியூஸ் பாத்தியா? பார்த்தேன் மேடம். அகிலாண்டேஸ்வரி மேடம் இன்னும் அரெஸ்ட் ஆகலன்னு காமிக்கிறாங்க. அந்த ஆதி அகிலாண்டேஸ்வரிய அரெஸ்ட் பண்ண போறோம்னு ஸ்மெல் பண்ணி அகிலாவை கைது பண்ணாம இருக்க முன்ஜாமீன் வாங்கிட்டான். அப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அகிலாண்டேஸ்வரி மேடத்தை உள்ள தூக்கி வைக்க முடியாதா மேடம்? அகிலாண்டேஸ்வரி தற்காலிகமா இப்ப ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிருக்கலாம். ஆனா நிரந்தரமா தப்பிக்கவே முடியாது. இந்த கேஸ்ல அகிலாண்டேஸ்வரிய நான் ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். ஆமா, அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? உன் மேல யாருக்கும் சந்தேகம் வரலையே? இல்லை மேடம், என் மேலே இங்கே யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல மேடம். குட். உன் மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஆமா, என்கிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் என்ன பண்ண? ஃபுல்லா வில்லா வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டியா? இன்னும் இல்லை மேடம். இந்த கேஸ் முடியற வரைக்கும் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிற மாதிரி இருக்கலாம்னு இருக்கு மேடம். வெரி குட். நல்ல முடிவெடுத்திருக்கேன். இப்ப நான் உனக்கு போன் பண்ணது கூட இது விஷயமா நான் உன்கிட்ட எச்சரிக்கை பண்றதுக்காக தான். என்ன மேடம் சொல்றீங்க? பணம் கையில இருக்குன்னு திடீர்னு வீடு காருன்னு உன்னுடைய ஸ்டேட்டஸ் நீ மாத்தின, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வரும். எங்க தப்பு நடந்திருக்குன்னு அந்த ஆதி தீவிரமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னோட ஆடம்பரம் ஆதியோட கண்ணை உறுத்துச்சுனா அதுக்கப்புறம் நான் போட்ட பிளான் எல்லாமே வீணா போயிடும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது மேடம். நீங்க சொல்ற வரைக்கும் நான் அந்த பணத்துல கை வைக்க மாட்டேன் மேடம். என்னாச்சு மாமா? ஏன் டல்லா இருக்கீங்க? இல்லை, ஒரு விஷயத்தை கெஸ் பண்ண, அது மிஸ் ஆயிடுச்சு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? குழந்தைங்க பால் பவுடர் விஷயத்தில் நம்ம கம்பெனியில் இருக்கிற 3 மேனேஜரில் யாரோ ஒருத்தர் தான் தப்பு பண்ணியிருக்கணும். அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அம்மாவை கேஸ்லேருந்து காப்பாற்றிடலாம். அருண் ஷாம் கிட்ட சொல்லி அவங்க 3 பேரையும் வாட்ச் பண்ண சொன்னேன். ஆனால் அவங்க யாரும் தப்பு பண்ண மாதிரி தெரியலன்னு சொல்கிறானுங்க. ஆனால் என் உள் மனசு சொல்லுது அந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் தப்பு பண்ணியிருக்கணும்னு. உங்க உள் மனசு சொன்னா
நிச்சயம் அது சரியா தான் இருக்கும் மாமா. அந்த 3 பேர்ல தப்பான ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, டீ ஆறிட்டு இருக்கு மாமா. நீங்க டீ குடிச்சிட்டு யோசிச்சு பாருங்க. நானும் யோசிக்கிறேன். யார் இவங்கெல்லாம்? எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஆமா ஆண்டி, கையில குழந்தைங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. தின்னி முட்டை, அத்தை. அவங்க எல்லாம் யாரு எதுக்கு வந்திருக்காங்கன்னு போய் விசாரி. சரிங்க அத்தை. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்த சமையல்காரி முந்திரி கொட்டை மாதிரி வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. யார் இவங்கெல்லாம்? என்ன நடக்குது இங்க? நீங்க? என் பேரு பார்வதி. நீங்க வரப்போறதா பெரியயா சொன்னாரு. பெரிய ஐயா சொன்னாரா? இவங்க வரப்போத பத்தி சமையல்காரி கிட்ட முன்னாடியே ஆதி சொல்லிருக்கானா? இதுல என்னமோ இருக்கு. ஆமா ஆண்டி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க. நீங்க வந்திருக்கிற விஷயத்த நான் போய் பெரியயா கிட்ட சொல்லிட்டு வரேன். பெரியாவே வந்துட்டாரு. சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க. நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அத்தை, பார்வதி நமக்கு ஜூஸ் கொண்டு வர சொல்லவா? ஏய், அறிவு கெட்டவளே. இந்த கூட்டம் எல்லாம் யாரு எதுக்கு இங்க வந்திருக்குன்னு தெரியாம நானே குழம்பிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு ஜூஸ் ரொம்ப முக்கியமா? அப்படியே 2 வெச்சனா தெரியுமா? குலுக்கல் முறையில 3 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுத்து கௌரவிச்சு அதுக்கப்புறம் குடும்ப தலைவருக்கு தகவல் சொல்லி சர்ப்ரைஸ் கொடுக்க போறதா சொன்னாங்க. என்கிட்டயும் அப்படிதான் சொன்னாங்க. என்கிட்டயும் அப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியா? சர்ப்ரைஸ் கொடுக்கறாங்களா? உங்க வீட்டுக்காரர் எதுல ஒர்க் பண்றாங்க? டெக்ஸ்டைல்ஸா இல்ல கன்ஸ்ட்ரக்ஷனா? அவரு ஆதித்யா பேபி ஃபுட் ப்ரொடக்ஷன்ல பேக்கிங் மேனேஜரா இருக்காரு. ஓ, அப்படியா? என் வீட்டுக்காரர் பேபி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. என் வீட்டுக்காரும் அங்கதான் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரா இருக்காங்க. ஆக பேபி ஃபுட் ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் 3 ஃபேமிலிய குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு.